ஒரு சமயம் மிருக காட்சி சாலைக்கு சென்ற ஒரு விசுவாசி அங்கு இருந்த கருப்பு நிறமுள்ள காட்டுப்பூனை ஒன்றை பார்த்து கொண்டு நின்றார். சிறுத்தை புலி போன்ற உருவமுள்ள அக்காட்டுப்பூனை மிகவும் துஷ்ட மிருகம். திடீரென்று மிருக குண்டுகளை சுத்தம் செய்யும் ஒரு பெண்மணி தன் கையில் துடப்பம் தவிர ஒன்றும் இல்லாமல் கவனமாக பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று பூட்டிக் கொண்டார். பின்பு தன் கையில் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் கூட்டை சுத்தம் செய்ய துவங்கினாள். அம்மிருகம் அவளை தாக்கினால் திருப்பி தாக்க எந்தவித உதவியும் இல்லை. 2 பகுதி அறைகளாக உள்ள அந்த கூட்டின் அடுத்த முனைக்கு சென்றபோது அக்காட்டுப்பூனை எழுந்து வந்தது. ஆனால் இவள் சற்றும் அச்சமின்றி தன் கையில் இருந்த துடப்பத்தினால் சீப்போ என அதை விரட்டினாள். அம்மிருகம் அடுத்த அறைக்குள் ஓடி சென்று படுத்து கொண்டது. இதனை பார்த்து கொண்டிருந்த விசுவாசி அந்த பெண் வெளியே வந்தவுடன், நீ உண்மையில் மிகவும் தைரியமுள்ள பெண் என்றார். இல்லை ஐயா, நான் அப்படி ஒன்றும் தைரியசாலி இல்லை என்றாள். அந்த மிருகம் உன்னை எதிர்க்காமல் அடங்கிவிட்டதே, தைரியசாலி இல்லை என்றால் எப்படி அந்த மிருகம் அடங்கும்? உங்களை திருப்பி தாக்காமல் விட்டுவிட காரணம் என்ன என்றார். அதற்கு வந்த பதில் என்ன தெரியுமா? ஐயா, அந்த பூனை மிகவும் கிழடு, அதற்கு பற்களே இல்லை என்றால் அந்த பெண். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாக்கோபு 4:7 சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு பயம் வேண்டாம். ஏனென்றால் அவனுக்கு பற்கள் இல்லை. சிலுவையிலே சாத்தானுடைய பற்களை கர்த்தர் உடைத்தறிந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிசாசை ஜெயித்தார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள். God bless you.